அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டில் நிறைய ஸ்கீம் அப்டேட்கள் தொடர்ந்து வரிசையாக கொடுத்துட்டே வராங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது 2025இல் இன்னொரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பிஎம் கிசான் 21வது தவணை ரூ. 2000 தீபாவளிக்கு முன்னதாகவே சரிங்களா, வரக்கூடிய நேரத்தில் தற்போது வராமல் இருக்கக்கூடிய காரணம் என்ன, இந்த பிஎம் கிசான் 21வது தவணை எப்போது வழங்கப்படும், இந்த மாதத்திலே அதாவது நவம்பர் இந்த மாதத்திலே வருகிறதா, யாருக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் கிடைக்காம இருக்க போகுது, அதே போல் இந்த கேஒய்சி அப்டேட்லாம் கரெக்டாக முடிச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிஎம் கிசான் 21வது தவணை வரப்போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க சரிங்களா. ஸோ வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா. ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பிஎம் கிசான் 21வது தவணை ரூ. 2000 நவம்பரிலேயே வருகிறதா, யாருக்கு பணம் கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்திய விவசாயிகளுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 21வது தவணை விரைவில் வர இருக்கிறது. நாடு முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கும் இந்த ரூபாய் 2000 தொகை நவம்பர் மாதத்தின் முதல் பாதிக்குள் அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளன. ஆனால் அதிகாரப்பூர்வ நாள் இதுவரை அரசு வெளியிடவில்லை. பீகார் தேர்தல் காரணமாக இந்த விடுவிப்பதில் தாமதம் என கூறப்பட்ட நிலையில் அடுத்த வாரம் வெளியாகலாம் என கூறப்படுகிறது. விவசாயிகள் நலனுக்காக 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ரூபாய் 6000 நிதி உதவி 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு 4 மாதத்திற்கும் ரூபாய் 2000 என விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இதுவரை 20 தவணைகளாக இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ள நிலையில், கடைசியாக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆகஸ்ட் மாதம் 20வது தவணை நிதியை உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். பிஎம் கிசான். இந்த நிலையில் 21வது தவணை நிதி எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகளிடையே எழுந்துள்ளது. அந்த வகையில் ரூபாய் 2000 தொகை நவம்பர் மாதத்தின் முதல் பாதிக்குள் வங்கி கணக்கில் வரலாம் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தவணை வரும் முன் விவசாயிகள் தங்கள் பெயர் பட்டியலில் சரியாக உள்ளதா, இகேஒய்சி முடித்திருக்கிறார்களா என்பதை கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஏனெனில் இகேஒய்சி செய்யாதவர்களின் பெயர் நம்மை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு தவணை பணம் தாமதமாகவோ அல்லது வராமலோ போகும் அபாயம் உள்ளது சரிங்களா. 21வது தவணை. தங்களது பெயரில் விவசாயம் நிலம் வைத்திருக்கும் குடும்பம் என்றால் யாரும் இந்த திட்ட பயனாளராக இருக்கலாம். நில அளவு எவ்வளவு என்பது முக்கியமில்லை. முன்பு 2 ஏக்கர் நிலம் நிபந்தனை இருந்தாலும் தற்போது சிறு குறு விவசாயிகள் உட்பட எல்லா நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கும் இந்த திட்டம் வழங்கப்படுகிறது. ஆனால் சிலர் இந்த திட்டத்தில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதில் அரசியல் பதவி வகித்தவர்கள், எம்எல்ஏ, எம்பி, மேயர் போன்றவர்கள், வருமான வரி கட்டுபவர்கள், அரசு ஊழியர்கள், இவர்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் 10,000க்கு மேல் பெறுபவர்கள், டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், சார்டேட் அக்கௌண்டன்ட் போன்ற தொழில்முறை நபர்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்காது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விவசாய உதவித்தொகை. சில மாநிலங்களில் தற்போது தேர்தல் அறிவிப்பு அமலில் இருந்தாலும் இது புதிய திட்டம் அல்ல. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டம் என்பதால் தவணை வழங்குவதில் பிரச்சனை இல்லை. எனவே நடைமுறை முடிந்தவுடன் வழக்கம்போல் பணம்
கணக்கில் வரலாம். இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள வெள்ள சேதத்தால் பாதிக்கப்பட்ட 8.57 லட்சம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு முன்கூட்டியே இந்த 21வது தவணையை வழங்கிவிட்டது. ரூபாய் 178 கோடி நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கில் சென்று விட்டது அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இகேஒய்சி கட்டாயம். சரி, விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற இகேஒய்சி எப்படி செய்யலாம் என பார்க்கலாம். விவசாயிகள் இகேஒய்சி செய்ய 3 வழிகள் உள்ளன. அதன்படி ஓடிபி மூலம் இணையதளத்தில் மூலம் அதிலுமே சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டரிலும் போயிட்டு இதற்கான அப்டேட்டை செஞ்சுக்கலாம். அதற்கான வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், pmkisan.gov.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இவர்களுக்கு ஒவ்வொரு 4 மாதத்திற்கும் ரூபாய் 2000 என வருடத்திற்கு 6000 நிதி நேரடியாக உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நவம்பர் மாத நிதி 21வது தவணை இன்னும் சில நாட்களில் வரக்கூடும். அதுவரை விவசாயிகள் தங்கள் நிலை இகேஒய்சி நிலை வங்கி விவரங்களை சரிபார்த்து வைத்துள்ள வேண்டும். சிறு விவசாயிகளுக்கு இது ஒரு நம்பிக்கையாக இருப்பதால் அரசு விரைவில் அதிகாரப்பூர்வ தேதியையும் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இன்னும் ஒரு சில வாரங்களில் இதற்கான நிதி உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் என சொல்கிறாங்க. ஸோ அதே போல் இகேஒய்சி முடிக்காதவங்க, அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இல்லாதவங்க, அதே மாதிரி உங்கள் ஆதாரோட எண்ணுடன் உங்களுடைய மொபைல் நம்பர் இணைக்காதவங்க, இது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோங்க. ஸோ இது எல்லாமே சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய வங்கி கணக்கில் இன்னும் ஒரு சில வாரங்களில் அப்டேட் ஆகிடும் உங்களுடைய 2000 ரூபாய். சரிங்களா? ஸோ இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.